கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு 41 பேர் வடிந்த பின்னர் பொறுப்பற்று அணு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே. வர்றாள் அங்கே திருச்சி வர்றாள். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போனால் பாடி அங்கே இருந்தா அங்கு மலர்வலை இருக்கலாம். 1.5 மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் துஷ்டி கேட்டு போகணும். அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பேன், உங்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறேன். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கரூரிலே நடந்தது. நாங்க நடைபயணத்துல பயணம் போயிருக்கோமே, ஒரு இடத்துல யாராவது மயங்கி விழுந்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? காரணம் எங்க ஆட்களை ட்ரெயின் அப் பண்ணி, மிலிட்ரி மாதிரி ட்ரெயின் அப் பண்ணி அவங்களே போக்குவரத்தை ஒழுங்கு பண்ண சொல்லி அவங்களுக்கு தேவையான குடிநீர் நீர் வசதி வழிநடுக செய்து கொடுத்து, மருத்துவ வசதி செய்து கொடுத்து, அதுக்கு 2 ஆம்புலன்ஸ், மருந்துகள் கொண்டு வர்ற ஒரு வேன், இதெல்லாம் கூடயே வந்துகிட்டு இருக்கும். குடிநீருக்கு ஆங்காங்கு ஏற்பாடு செய்து ஒரு நடைபயணம் என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்பது. கூட்ட நெரிசல் 4 பேர் கீழே வந்து செத்தா 10-20 பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு அசம்பாவிதம் கூட நான் நடத்திய நடைபயணங்களில் நடந்ததில்லை, இனியும் நடக்கும். அந்த கட்டுப்பாடோடு இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இன்னைக்கு முதல் நாள் இந்த தென்மண்டலத்திலே உள்ள தெற்கு மாவட்டங்களில் இருக்கின்ற தோழர்களை அழைத்து தொண்டர்